க்ரூமிங் மிஸ்டேக்ஸ் யூ ஷுட் அவாய்ட். நம்ம வந்து எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணுவோம். அதாவது நம்ம வந்து ஜிம்முக்கு போவோம், பர்ஃபெக்ட் பாடி வச்சுருப்போம், ப்ளஸ் வந்து நல்ல ட்ரெஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்மளோட கான்ஃபிடென்ஸில் நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக பண்ணிட்டு இருந்தால் நம்ம வந்து அட்ராக்டிவாக இருப்போம்னு நினைப்போம்ல. ஆனால் இந்த க்ரூமிங் மிஸ்டேக்ஸ்னால நம்மளோட அட்ராக்டிவ்னஸ் வந்து டோட்டலாக காலியாகுது. ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து நீங்கள் பண்ணுற க்ரூமிங் மிஸ்டேக்ஸை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக நீடடாக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். லெட்ஸ் கோ. இந்த வீடியோ சேனலுக்கு நியூவா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி மோர் அண்ட் மோர் வீடியோஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மிஸ்டேக், நம்ம எல்லாரும் இந்த விஷயத்துல கான்சென்ட்ரேட்டே பண்றது கிடையாது. நம்ம வந்து பார்க்கிறதுக்கு நல்ல ட்ரெஸ் வேர் பண்றோம், பெர்ஃபெக்ட் பாடி வச்சிருக்கோம், எல்லாமே வச்சிருக்கோம். ஆனா உங்களோட நோஸ்ல இருக்க ஏரும் உங்களோட இயர்ல இருக்க ஏருமே வந்து வெளியே தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். நீங்கள் என்ன பார்க்கறதுக்கு நல்ல ட்ரெஸ் பண்ணியிருந்தாலும் உங்களோட பாடி என்ன நல்லா இருந்தாலுமே நீங்கள் பார்க்கறதுக்கு ஓல்டராக தெரிவிங்க, நீங்கள் பார்க்கறதுக்கு ஒரு அன்அட்ராக்டிவ் பர்சனாக தான் தெரிவிங்க. ஸோ எப்பயுமே நம்ம வந்து நம்மளோட நோஸ் ஏரை வந்து ப்ராப்பராக ட்ரிம் பண்ணி எடுத்துடணும். ப்ளஸ் வந்து நம்மளோட காதுலேருந்து எந்த முடிவுமே தெரியக்கூடாது. இதுக்கு நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னா, உங்களோட நோஸ்லேருந்து ஏர் தெரியுதுன்னா அதை வந்து ட்ரிம் பண்ணி எடுத்துருங்க. இயர்லையும் வந்து நீங்கள் ட்ரிம் பண்ணும்போதே இயர்லையும் ட்ரிம் பண்ணி எடுத்துருங்க. ஸோ தட் நீங்கள் வந்து பார்க்கறதுக்கு ஒரு அன்அட்ராக்டிவ் பர்சனாக தெரிய மாட்டீங்க. இந்த ஒரு சின்ன ஏர்னால நீங்கள் அன்அட்ராக்டிவாக மாறுறதை நீங்களே ஸ்டாப் பண்ணிடலாம். செகண்ட், நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நமக்கு பியர்டு இருந்தாலே போதும், நம்ம வந்து பார்க்கறதுக்கு அட்ராக்டிவா இருப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையை சொல்லணும்னா பியர்டு இருந்தாலும் நீங்க அட்ராக்டிவா இருக்க மாட்டீங்க. அதை ப்ராப்பரா க்ரூம் பண்ணா மட்டும்தான் நீங்க வந்து அட்ராக்டிவா இருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்றேன், நான் வந்து ஓவர் தி பீரியட் முன்னாடிலாம் நான் வந்து பியர்டு வச்சுதான் நான் அட்ராக்டிவா இருப்பேன்னு சொல்லி அந்த பியர்டை ப்ராப்பரா ட்ரிம்லாம் பண்ணாம வளர்த்துட்டு இருப்பேன். வளர்த்து வச்சுட்டு இப்போ அந்த பழைய பிக்க திரும்பி பார்த்தா what the fuck விஜய், இப்படியே கேவலமா இருந்திருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நம்ம பியர்டு இருந்தாலும் நம்ம வந்து அட்ராக்டிவா இருக்க மாட்டோம். பியர்டு வந்து நம்ம நினைச்சிட்டு இருப்போம் பியர்டு இருந்தா அட்ராக்டிவா இருப்பாங்க, பியர்டு இருக்கவங்க எல்லாருமே அட்ராக்டிவா இருப்பாங்க. பியர்டு வச்சிருக்க எல்லாருமே அதை ப்ராப்பரா க்ரூம் பண்ணவங்க மட்டும்தான் அட்ராக்டிவா இருப்பாங்களே தவிர பியர்டு இருந்தாலும் வந்து யாருமே அட்ராக்டிவா இருக்க மாட்டாங்க. அதனால உங்களோட பியர்டு எப்படி இருந்தாலும் பார்க்கறதுக்கு நீங்க பேட்சியா வச்சிருந்தாலும் இல்ல நல்ல பியர்டு வச்சிருந்தாலுமே அதை ப்ராப்பரா ட்ரிம் பண்ணி வீக்லி ஒன்ஸ் ஆர் டுவைஸ் நல்லா ட்ரிம் பண்ணி இல்ல க்ரூம் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நீங்க பார்க்கறதுக்கு அட்ராக்டிவா இருப்பீங்க. தேர்ட், நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம பார்க்கறதுக்கு அட்ராக்டிவா இருக்கணும், நம்மளோட அப்பியரன்ஸை ஃபோக்கஸ் பண்ணா போதும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா கமான் மேன், அதை விட முக்கியமானது ஒன்று என்னன்னா நம்மளோட பிரீத்தும் நம்மளோட ஓரல் ஹைஜீனும் தான். அதாவது நம்ம வந்து நம்மளோட டீத் எப்படி இருக்கு, ஏன்னா நம்ம கிட்ட ஒருத்தர் பேசுறாங்கன்னா அவங்க கூட நம்ம கிட்ட போய் பேச போறோம். அப்போ நம்மளோட பிரீத் வந்து ஒரு பேட் பிரீத் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். உங்களோட நீங்க வந்து பார்க்கறதுக்கு வேற லெவல்ல இருக்கலாம், பார்க்கறதுக்கு நீங்க சல்மான் கான் மாதிரி கூட இருக்கலாம். ஆனா உங்க மேல இருந்து ஒரு பேட் பிரீத் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. உங்களோட அட்ராக்டிவ்னஸ்லாம் வந்து ஜீரோல இருந்து நெகட்டிவ்க்கு போயிடும். அதனால எப்பயுமே வந்து நம்மளோட பிரீத்தை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம மேல இருந்து ஒரு பேட் பிரீத் வரவே கூடாது. கிட்ட இருந்து ஒரு பேட் பிரீத் வருதுன்னா நீங்க வந்து சீவிங் கம் வந்து யூஸ் பண்ணுங்க. ஸோ தட் இல்ல மவுத் ஃப்ரெஷ்னர் யூஸ் பண்ணுங்க. நீங்க வந்து பிரஷ் டுவைஸ் a டே பண்ணும்போதே மோஸ்ட்லி உங்க மேல இருந்து ஒரு பேட் பிரீத்தும் வராது. அதனால எப்பயுமே வந்து ஓரல் ஹைஜீன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் உங்களோட அட்ராக்டிவ்னஸ்க்கு. அதுல காம்ப்ரமைஸே பண்ணிடாதீங்க. ஃபோர்த், இந்த மிஸ்டேக்கை நிறைய பசங்க பண்ணுவாங்க. அதாவது பார்க்கறதுக்குலாம் நல்லா இருக்கணும்னு ஜிம்முக்கு போவாங்க, நல்ல ட்ரெஸ்லாம் பண்ணுவாங்க, ஆனால் அவங்களோட ஸ்கின்ல வந்து ஃபோக்கஸே பண்ண மாட்டாங்க. ஒரு ஸ்கின் கேர் வந்து ப்ராப்பராக என்ன பண்ணணுன்னே தெரியாமல் இருப்பீங்க. அதனால உங்களோட ஸ்கின் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும், உங்களோட லிப்ஸ் ரொம்ப ட்ரையாக இருக்கும், ப்ளஸ் உங்களோட ஃபேஸில் வந்து மேபி ஆக்னே இருக்கலாம். இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா நீங்கள் பார்க்கறதுக்கு அன்அட்ராக்டிவாக தான் இருப்பீங்க. நீங்கள் எங்கே ஃபோக்கஸ் பண்ணணும்னா ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸில் ஃபோக்கஸ் பண்ணணும். நீங்கள் ரொம்ப பெரிய ஸ்கின் கேர்லாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. உங்களுக்கு ஒரு 3 ப்ராடக்ட்ஸ் இருந்தால் போதும், உங்களோட ஸ்கின் பார்க்கறதுக்கு உங்களோட ஃபேஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா மாறும். நீங்க ஒரு நல்ல ஃபேஸ் வாஷ் வாங்கி ஒரு 2 டைம்ஸ் டெய்லி வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க, மார்னிங்கும் நைட்டும் தூங்க போறதுக்கு முன்னாடி. பிளஸ் வந்து ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா ஃபேஸ் வந்து ட்ரை ஆகாம ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணீங்கன்னா ஆக்னே அதுக்கப்புறமா ட்ரைனஸ் எல்லாமே வந்து போயிடும். பிளஸ் நீங்க வெளியே போகும்போது ஒரு நல்ல சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணீங்கன்னா டேன் ஆகாது. இந்த 3 விஷயத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க போதும், உங்களோட ஸ்கின் வந்து பார்க்கறதுக்கு வே பெட்டர், ரொம்ப அட்ராக்டிவா மாறிடும் முன்னாடியை விட. அண்ட் ஃபிஃப்த் மிஸ்டேக், நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்னா ஒன்று ஓவராக யூஸ் பண்ணுவோம் நம்மளோட பெர்ஃப்யூமை, இல்லைனா நம்ம வந்து பாடி டியோடரண்ட்டை அடிக்கவே மாட்டோம். அதாவது 2 விதமான மிஸ்டேக்கும் நம்ம வந்து பண்ணிடக்கூடாது. ஒன்று, நம்ம வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நல்ல ஸ்மெல் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய அடிச்சுட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே இருக்கிற பீப்புளுக்கு வந்து அது வந்து ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டை கொடுக்கும். அதனால உங்கள் மேலே வந்து ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்காது, உங்களை பார்க்கும்போது ஒரு மாதிரி காண்டாவாங்க. அதனால நீங்கள் வந்து எப்பயுமே வந்து உங்களோட பெர்ஃப்யூமை ஓவராக யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு ப்ராப்பராக ஒரு 2 to 3 ஸ்ப்ரேஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்க, அது போதும். கரெக்டான பல்ஸ் பாயிண்ட்ல மட்டும் உங்களோட பெர்ஃப்யூமை யூஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களோட பெர்ஃப்யூமோட ஸ்மெல் வந்து ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இல்லை நீங்கள் வந்து ஒரு பாடி டியோடரண்ட்டே அடிக்காமல் போயிட்டீங்க, நீங்கள் வந்து ட்ரெஸ்லாம் நல்லா வியர் பண்ணிட்டு பெர்ஃப்யூம்லாம் அடிக்காமல் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து மேபி ஏதாச்சும் ஸ்வெட் ஆகலாம். நல்லா ஸ்வெட் ஆயிடுச்சுன்னா உங்களோட பாடி ஆர்டர் வந்து இன்னும் வந்து டிஸ்கம்ஃபர்ட்டை கிரியேட் பண்ணும் பீப்புள். அதனால எப்பயுமே வந்து ஓவராகவும் யூஸ் பண்ணக்கூடாது, யூஸே பண்ணாமல் இருக்கக்கூடாது. இதுவுமே ஒரு பெரிய மிஸ்டேக்.
இந்த வீடியோ இதோட நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நான் சொன்ன 5 க்ரூமிங் மிஸ்டேக்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்க. நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெஃபினட்டா உங்களோட லுக்ஸ்ல இன்ஸ்டன்ட்டா நீங்களே வந்து நோட்டீஸ் பண்ணுவீங்க. அட்ராக்டிவ்னஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அது வந்து மற்றவங்களால வந்து பார்ப்பீங்க. மற்றவங்க வந்து உங்களை நோட்டீஸ் பண்ற விதம் சேஞ்ச் ஆகும். ஸோ தட் இதை உடனே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் வந்து முடிச்சுக்கிறேன். சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி மோர் அண்ட் மோர் வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் இன்சைட் இருக்குமா, அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.